ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலீப் சமையல். நீ பார்க்க போகிறது வாழைப்பூ வடை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். தேவையானது ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன், 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து சோம்பு, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முக்கால்வாசி ஆட் பண்ணிவிட்டு கால்வாசி அப்படியே வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா கரகரப்பாக நல்லா அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஒரு குட்டி பால் சைஸ் அளவு எடுத்து இதை நல்லா தட்டிக்கிங்க. நம்ம மசாலா வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெயை நம்ம ஒரு வடை செட்டில் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு மிதமான தீயில் இதை பொரிச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் பொரிக்கக்கூடாது. நல்லா 2 சைடும் நல்லா வேகணும். உழுகுலுக்க அந்த கடலைப்பருப்பு நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். நல்லா அப்போ திருப்பி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.